காண ஆகிவிட்டார், லீலாவினர் ஆகிவிட்டார்கள். ரஜல் சதீதல் அர்ஜி, கால் ஊனத்தில் கடுமையான ஊனமுடையவராக ஆகிவிட்டார். காணலகு, அவருக்கு ஆகியிருந்தது. பனு, பிள்ளைகள், அறுபத்து 4 பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகள் ஆகியிருந்தது. மிஸ்லுல் உஸ்தி, சிங்கத்தை போல. யசுகுதூன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு போரில் கலந்து கொண்டார்கள். ஜமீ அல் மசாஹிதி, எல்லா போர்களிலும். ஜமீனா எல்லா, மசாஹித்னா போர்கள், எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார்கள். ஃபலம்மா கான யோம உஹது, உஹதுடைய நாள் வந்த பொழுது, அராது, அவர்கள் நாடினார்கள், ஹபிச, தடுப்பதை, அபீஹிம், தங்களுடைய தந்தையை தடுப்பதை நாடினார்கள். வக்காலு, மேலும் சொன்னார்கள், யா அபானா, எங்களுடைய தந்தையே, இன்னெல்லாம் நிச்சயம் அல்லாஹ் இறைவன், கது அதரக்க, உங்களை மன்னித்து விட்டான், அதை உங்களுக்கு உதிர் கொடுத்திருக்கின்றான். அப்போ போருக்கு நீங்கள் வர வேண்டியங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்களை, அதுக்கான ரூசத்தை கொடுத்திருக்கின்றான், அனுமதியை கொடுத்திருக்கின்றான். வயசாயிருச்சு, அதனால் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டு தடுப்பதை அவர்கள் நாடினார்கள். வலாக்கின், என்றாலும், கலபகும் அபூகும், அவர்களை அவருடைய தந்தை மிகைத்தார். அவர்களே அவர் தந்தை மிகைத்தார். பசங்க பேச்சு அவர் கேட்கல. ஃபஅத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடம் போனார். ஃபகால, சொன்னார், இன்ன பனிய, என்னுடைய பிள்ளைகள், யுரீதுன, நாடுகிறார்கள், ஐயஹுபிசூனி, என்னை தடுப்பதற்கு, அன் ஹாதல் வஜ்ஹி, இந்த முகாந்தரத்தை விட்டும் தடுப்பதற்கு. இதுக்கு எப்படி மொழிபெயர்க்குன்னு தெரில. வஜ்ஹுனா முகாந்தரம் அப்படின்னு அர்த்தம். இந்த வாய்ப்பைன்னு கூட வச்சுக்கலாம். இந்த வாய்ப்பை விட்டும் என்னை அவர்கள் தடுக்கிறார்கள். அதனால் போரில் கலந்து கொள்வதை விட்டு அவர்கள் தடுக்கிறார்கள். இப்போ வல்லாஹி, அல்லாம் சத்தியமாக, இன்னி நிச்சயமாக நான், அர்ஜு, ஆதரவு வைக்கின்றேன், அத்தகைய மிதிப்பதை, பி அர்ஜத்தி, என்னுடைய ஊனத்தை கொண்டு, ஹாதில் ஜன்னத்தை, இந்த சொர்க்கத்தை மிதிப்பதை நான் நாடுகின்றேன். இப்போ கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமர்லீலானுக்கு சொன்னார்கள், அம்மா அறிந்து கொள்ளுங்கள், அந்த நீங்கள், ஃபகது, நிச்சயமாக, கதரக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும், போரில் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலலி பனிகி, அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், இந்த நபி சொன்னார்கள், மா அலைக்கும், உங்கள் மீது இல்லை, அல்லாஹ் தம்னஹு, அவரை தடுப்பது உங்கள் மீது இல்லை. இல்லை அல்லல்லாக, அல்லாஹ் ஆகக்கூடும், ஐ ரிஜுகஹு, அவளுக்கு ரிஜுக்களிப்பவராக, சஹாதத்தை ரிஜுக்களிப்பவராக ஆகக்கூடும். ரிஜுக்குனா உணவு கொடுக்கறது மட்டும் இல்லை, வாய்ப்பு. இப்போ சஹாதத்தை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவராக ஆகக்கூடும். அதனால் அவரை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவரை பார்த்து நீங்கள் போரில் கலந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத அந்த சஹாபிட்ட சொல்லிட்டாங்க. பிள்ளைகளை பார்த்து நீங்கள் தடுக்கக்கூடாது, அவருக்கு சஹாதத்தை அவருக்கு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. இப்போ அதே சமயம், அதாவது பிள்ளைங்களை, இவரையும் அந்த சஹாபியை நிர்பந்திக்கலை, பிள்ளைங்களையும் வாணி பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ ஹரஜ, அவர் போனார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன். ஃபஸ்ட்டு சஹீதாக்கப்பட்டார், பி உஹதின், உஹது பொருளே. தஹக்கக ரஜாஹு, உறுதிப்பட்டு விட்டது, ரஜாஹு, அவருடைய எதிர்பார்ப்பு. அப்போ சஹீதாவுன்னு நினச்சாரு, அந்த நினப்பு, தஹக்கக, உறுதிப்பட்டு விட்டு, ரஜாஹு, அவருடைய எண்ணம், ரஜா, அவருடைய ஆதரவு, எதிர்பார்த்தார், அதுக்கு பிறகு தான் ரஜா, அது நிகழ்ந்து விட்டதுன்னு கூட வச்சுக்கலாம். தஹக்கக, நிகழ்ந்து விட்டது. தஹல, நுழைந்தார், பி அர்ஜத்திகி, அவருடைய அந்த ஊனத்தை கொண்டு, ஜன்னத்தை, சொர்க்கத்திலே நுழைந்தார். அன் சஹாபத்தி அஜ்மயின் ரலில்லாஹு அன்ஹு பி பரக்கத்திஹிம் ஆமீன். அன் சஹாபத்தி அஜ்மயின், எல்லா சஹாபாக்களின் பொருட்டாலும், பி பரக்கத்திஹிம், அவருடைய பரக்கத்தின் பொருட்டாலும், அல்லா ரலி அண்ணா, அல்லா தலா நம்மை பொருந்திக் கொள்வானாக, ஆமீன். இதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கன்னு தெரில, பார்த்து சொல்கிறேன். முலாஹலத்தின் நஹ்வியா, இலக்கண குறிப்புகள். ஜம்மு தக்கர் சாலிம், ஜம்மு அன்னஸ் சாலிம். இஸ்மாயிருது முஃப்ரதுன், ஒருமையாக இருக்கும், முசன்னா, அல்லது இருமையாக இருக்கும், அவ்வளவு ஜம்மு, பன்மையாக இருக்கும். கமாத்தா கத்தமா, முந்திவிட்ட ஒன்றை போல. அப்போ இஸ்மு 3 வகை. ஒன்றாவது முஃப்ரது, 2வது தஸ்னீம், இருமை, 1வது 3வது பன்மை. ஜம்மு ஆயிருதுன்னு 2 வகைப்படும்.
ஜம்மு சாலிம் சாலிமான ஜம்மு. ஜம்மு தக்சீர் உடைப்பட்ட ஜம்மு. கமாலிம்த நீ அறிந்ததை போல. ஜம்மு சாலிம் ஜம்மு சாலிம் அறிதல் அல்பா 2 வகைப்படும். ஜம்மு தக்கர் சாலிம் ஜம்மு மன்ன சாலிம். முஃப்ரது ஜம்மு முஃப்ரது முசிர்ருன் முஸ்லிமத்துன் நாய்முன் மூமினத்துன் இதெல்லாம் வந்து ஒருமை. பன்மை வந்து முசிர்ரூன முஸ்லிமாத்துன் நாய்மூன மூமினாத்துன். அப்போ முசிர்ருனுடைய பன்மை முசிர்ரூன, முஸ்லிமத்துடைய பன்மை முஸ்லிமாத்துன், நாய்முடைய பன்மை நாய்மூன, மூமினத்துடைய பன்மை மூமினாத்துன். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அலிஃப் தே சேர்த்துருக்காங்க. பெண்பாலுக்கு அலிஃப் தேவை சேர்க்க வேண்டும். ஆண்பாலுக்கு வாவு நூனை சேர்க்க வேண்டும். இது பெண்பாலுக்கு அலிஃப் தேவை சேர்க்க வேண்டும். இது ஆண்பாலுக்கு வாவு நூனை சேர்க்க வேண்டும். ஓகே, இது முசிறுனுங்கிறது ஜம்மு முதக்கர் சாலிம், முஸ்லிமாத்துங்கிறது ஜம்மு அன்ன சாலிம், நாய்முனங்கிறது ஜம்மு முதக்கர் சாலிம், மூமினாத்துங்கிறது ஜம்மு மன்ன சாலிம். சாலிம்னா ஒருமையின் அமைப்பு உடைபடாத அப்படின்னு அர்த்தம். மூமின்கிறது தான் ஒருமை, அதோட அமைப்பு உடைபடாமல் ஜம்மு எடுத்துருக்குறாங்க. அதுக்கான சாலிமுன்னு இருக்கு. மன்னஸ்னா பெண்பால், ஜம்முனா பன்மை. அப்போ பன்மை பெண்பால் சாலிம், ஒருமையுடைய அமைப்பு உடைபடாத பெண்பால் பன்மை. அர்த்தமும் அதுவாக தோதுவாக இருக்குது. தத்ரிபாத் பயிற்சிகள். இது நக்ரவு நாம் படிப்போம். தனா சர்ஃபு சொல்லியிருக்கா. தனா எதுனு தனுவுன் ஃபஹுவ தானின் அப்படின்னு அப்பாடம் பண்ணிக்கிங்க. பாடத்தில் அர்த்தம் இருக்குது. நக்தபுல் மானா பொருளை எழுதுவோம். இதுக்கும் பாடத்தில் அர்த்தம் இருக்குது. நக்தசுல் சியாக்கா சூழ்நிலையை விவரிப்போம். வயலுக்கும் உங்களுக்கு கேடுதான். மண் அதா யார் அதா விரோதித்தது. அலா இலாஹினா எங்களுடைய கடவுளை. ஃபிஹாதி இலைத்தி இந்த கடவுள் இந்த இரவிலே எங்களுடைய கடவுளை விரோதித்தது யார், தொந்தரவு செய்தது யார், எப்போ நடந்துச்சு, யார் சொன்னால் என்ன அப்படிங்கிறது எழுதுனா. இப்போ இன்கான ஃபீக்க உன்னில் ஆகியிருந்தால் ஹைருன் அளவு ஆகியிருந்தால் ஃபம் தனி நீ தடுத்துக்கொள் தவிர்ந்துகொள். ஹாதா இதோ ஹாத சைஃபு இந்த வாளாகிறது மாக்க உன்னுடன் இருக்கிறது. தல்லாஹி எல்லாமே சத்தியமாக லோக்குன் தனி ஆகியிருந்தால் இலாகன் கடவுளாக, லம் தக்குன் அன்தனி ஆகியிருக்க மாட்டாய், கல்வுன் நீயும் நாயும், வஸ்த பேரி கிணற்றுக்கு நடுவிலே, கர்ணி ஒரு கயிற்றிலே கிணற்றுக்கு நடுவிலே ஆகியிருக்க மாட்டாய். எப்போ நடந்தது, என்ன நடந்துச்சு அந்த கதையை சொல்லணும். ஏ அப்பானா எங்களுடைய தந்தையே, இன்னெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் இறைவன் கது அவதரக்க உங்களை மன்னித்து விட்டான். ஃபல்லாஹ் எல்லாமே சத்தியமாக இனி நிச்சயமாக நான் அர்ஜு எதிர்பார்க்கிறேன். அத்தை மிதிப்பதை அர்ஜத்தி என்ற இந்த காலை கொண்டு, அதை ஊனப்பட்ட அந்த காலை கொண்டு, ஹாதில் ஜன்னத்தின் சொர்க்கத்தை. நக்தசிபுல் கிஸ்ஸா நக்துபுல் கிஸ்ஸா கதை எழுதுவோம். அமிர்புனு ஜமூஹ் அவருடைய கதை எழுதுவோம். ஃபிக்ரத்தைனி 2 பாராவில். வாஜிபுல் அஞ்சு வீட்டு பாடம். நஸ்தஹரிஜ் வெளிப்படுத்தும் ஜம்முவை வெளிப்படுத்தும். திக்ரி கூறுவதுடன் வகையை கூறுவதுடன். மின் ஜமி தக்சீர் ஜம்மு தக்சீரிலிருந்தான். ஜமி முதக்கர் சாலிம் ஜம்மு முதக்கர் சாலிமிலிருந்தான். ஜமீல் மன்ன சாலிம் ஜம்மு மன்ன சாலிமிலிருந்தான். அப்போ பாடத்திலிருந்து எது ஜம்மு தக்கர் சாலிம், எது ஜம்மு மன்ன சாலிம், எது வந்து ஜம்மு தக்சீரு அப்படின்னு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாடத்தில் இருந்து இல்லை, இங்கே இருந்து. ஃபித்தியானுன் ஆமிலூன அக்தாருன் ஆமிலாத்துன் தாலிபுன மசாஹிதுன் தாலிபாத்துன் குலூபுன். ஓகே, இந்த பாடத்தோட முடியுது. வாகிர் தனால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.